வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். வருகின்ற புத்தாண்டு நார்மலாக வர புத்தாண்டு மாதிரி இல்லை. இதை முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேங்கிற காரணத்தையும் சொல்கிறேன். இந்த ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கும். ஒரே வருஷத்தில் 3 பயிற்சிகள் வருவதும் ரேர் தான். அதில் சனிப்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு பயிற்சி. இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி. ஏன் சார் அதிசய பயிற்சி? மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி ஆரம்பித்த சனி பகவான் 3 தலைமுறைகளுக்கு பிறகு மீனராசியில் அடுத்த ஆண்டு மார்ச் 29, 2025 நுழைகிறார். முடிப்பதற்காக லேப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கடைசியாக மீனராசிக்குள்ளே வராரு. இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 95வது வருஷம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர் மேஷராசியில் 3 தலைமுறை முடிஞ்சு போச்சு. அப்பா, மகன், பேரன், அவன் பெரியவன் ஆயிட்டான். இப்போ தான் சனீஸ்வர பகவான் அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறார். அப்படிப்பட்ட மேஷத்தில் தான் காலபுருஷனுடைய முதல் வீடு பயணம் ஆரம்பம். காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீனம். 1ஆம் வீட்டில் ஆரம்பித்தவர் 12ஆம் வீட்டில் முடிக்க போகிறது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு சனிப்பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு மோட்சஸ்தானம். அது தாம்பத்திய உறவுகளையும் குறிக்கக்கூடிய இடம். இது இப்போ மகர ராசி முடிஞ்சு இப்போ கும்பராசியை பற்றி பேசுவோம். கும்பம் ஜென்ம சனியுடைய தாக்குதல் கடந்த 2.5 வருஷமா தாங்கொணா துயரங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள், வாயால் விவரிக்க முடியாத காயங்களும் மன தழும்புகளும் இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான கும்பராசி நேயர்களே, கும்பராசி சகிப்புத்தன்மை அதிகம்னு எல்லாரும் அடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் தாங்குறான். அவன் ரொம்ப தாங்குறான்டா, நல்லவன்டா அப்படின்னு அடிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாங்கி அதனால் எந்த பலனும் இல்லை. மற்றவர்களுக்காக நிறைய உதவி செஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது இப்போ சாயம் வெளுத்துருச்சு, பார்த்துட்டீங்க. ப்ளஸ் பணத்தினால தான் மனிதனை அடையாளம் கொண்டு கொள்ள முடியும்னு ஒரு வாக்கியம் இருக்குது. நமக்கு எப்பப்போ பண பிரச்சனை வருதோ ஆண்டவன் நம்மக்கிட்ட பேச விரும்புகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனிங்க. ஏழ்மையில் தான் இறைவனை பார்க்க முடியும். பணம் இருக்கிற வீட்டில் இறைவன் இருக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த பணம் இருக்கிற வீட்டில் அவனே ஓவர் டைமில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பல வேலைகளில். ஏழையாக இருக்கிறவன் தான் இறைவனை நினச்சி விளக்கேற்றுறான், பூமாலை போடுறான். பல பணக்காரர்கள் இதை செய்வதில்லை. ஒட்டு மொத்தத்தில் இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அனுபவங்கள். ஜென்ம சனியில் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்தது அடின்னு மட்டும் நினைக்காதீங்க, அது அனுபவமே. அதனால் கற்றுக்கக்கூடிய பாடங்கள் வருகின்ற எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை எட்ட கண்டிப்பாக உதவும். யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கற்றுக்க முடியாத விஷயங்கள் கூட சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். சின்ன சின்ன அனுபவம் இல்லை, அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். ஆனால் ஒன்று, தலைப்பு செய்திகள், பிரேக்கிங் நியூஸ். இனி ஜென்ம சனி உங்களுக்கு கிடையாது. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29, 2025 சனி பகவான் பயிற்சி அடைகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கும்பராசியில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நாம் சொல்லக்கூடிய முழு விஷயத்தையும் முழுசாக கேளுங்க. இந்த வீடியோ எப்படின்னா, முதல்ல எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, என்ன பரிகாரம், இப்படி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். முதல்ல எதை எதிர்பார்க்கலாம்? மிகப்பெரிய பிரச்சனைகள் அத்தனையும் ஓஞ்சாச்சு, இனிமே கிடையாது. இது உண்மை, சத்தியம். இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும். உண்மை. பாதசனியாக சனி பகவான் மாறும் பொழுது நிம்மதி என்பது உங்களுக்கு ஏற்படும். இருள் சிந்தனை, பிரச்சனை, சோம்பேறித்தனம், மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், சபலங்கள், இது அனைத்தும் நீங்கும். சனி உங்களுடைய ராசியை விலகி 2ஆம் இடத்திற்கும், குரு பகவான் உங்கள் ராசியின் 4ஆம் இடத்திலிருந்து விலகி 5ஆம் இடத்திற்கு போகும்போதும் குரு உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக, சிறப்பு பார்வையாக ஏப்ரல் மேக்கு அப்புறம் பார்ப்பார். குரு பயிற்சிக்கு அப்புறம் அது நடக்கும். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகள் இருக்கு. உங்கள்
ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கே வருவார். அதோடைய பலன்களை நம்ம பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு கேது வருவார். 8லிருந்து 7க்கு வருவார். இதை பற்றியும் நம்ம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னபடி குரு ராசியை பார்க்கும்போது ஜூன்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் இருக்கும். மிகப்பெரிய அளவில் சிந்தனை மாற்றங்கள் இருக்கும். புதிய புத்துணர்ச்சி, உற்சாகம் எல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய மேன்மை எல்லாம் நடக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அத்தனையும் பொது பலன்களே. தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கும்போது தான் உங்களுக்கான வாழ்க்கைக்கான துல்லியமான பலன்களை எங்களால் கூற முடியும் என்பது உறுதியாக சொல்கிறேன். இதில் முக்கியமானது சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும். கும்பத்தில் இருக்கக்கூடிய சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும். அடுத்தபடியாக என்ன நடக்கும்? பிரிந்த காதல் உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காதலித்து ஒருதலை காதல் 2 தலை காதலாக மாறும். காதலித்து பெற்றோருடைய சம்மதத்துடன் திருமணங்கள் நடைபெறும். அதே மாதிரி பணத்தையோ நகையையோ நீங்கள் இழந்திருக்கீங்க, நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இழந்த பணத்தை விட, நீங்கள் இழந்த நகையை விட அதிகமான அளவிற்கு செல்வம் உங்களுக்கு சேரும். அதாவது இந்த ஜென்ம சனினால் நீங்கள் பட்ட அவமானம் இதெல்லாம் திருப்பி வாங்க முடியாது. நீங்கள் பட்ட மனக்காயங்கள், நீங்கள் வாங்கின வார்த்தைகள் இதெல்லாம் திருப்பி எழுதவே முடியாது. ஆனால் ஒன்று, எதிர்காலத்தில் நீங்கள் யார் யார் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, உங்களை கேவலமாக மதித்தாங்களோ, அவங்க எல்லாம் உங்கள் கை கட்டி உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வருகிறது. உங்கள் எதிரிகளை நீங்கள் பந்தாடுவீர்கள் என்பது உறுதி. இந்த நினைப்பில் இருங்க. இப்போதான் சார் பாயிண்ட்டு. ஜென்ம சனியினால் பிரிந்து போன கணவன் மனைவிகள் டைவர்ஸ் கேஸை கூட நீங்கள் கோர்ட்டில் ஆரம்பிச்சிருக்கலாம். தயவு கூர்ந்து இந்த மார்ச் 29க்குள்ள நீங்கள் பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை மார்ச் 29க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக குடும்பங்கள் ஒன்றாக இணையும். பிரிந்து போன கணவன் மனைவிகள் குழந்தைகள் ஒன்றாக சேருவார்கள். இது சத்தியம். எது நடந்தாலும் சரி, அதை விட்டுட்டு அடுத்தது ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக குரு பயிற்சியானது உங்கள் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சிறப்பு 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்ப இருக்கிறதுனால் நிறைய தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அரசாங்கத்தையே எதிர்த்துனாலும் ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான தலைவர் சொல்ற மாதிரி உங்கள் பக்கம் ஆண்டவன் நிற்பார். அதே மாதிரி 7இல் கேது வருவதனால் தேவையற்ற சச்சரவுகள் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம என்னதான் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர்ந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை. வார்த்தை வாழ்க்கையை தீர்மானிக்கும். சிம்பிள். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ரிச்சு குவாலிஃபைடு எது இருந்தாலும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை இட் வில் டிட்டர்மைன் யுவர் லைஃப், இட் வில் டிசைட் யுவர் லைஃப். இதை நினைவில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த அளவிற்கு அருமையாக இருக்குது. கும்பராசிக்கு ஜென்மசனி போகிறதுனால ரொம்ப விஷயம் டாப் கிளாஸாக இருக்குது. அது ஒன்று ரிலீஃப் இருக்கும், பெரிய ரிலீஃப் இருக்கும். மனதளவில் உடல் அளவில் மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். பாரத்தை எடுத்து இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா பரிகாரம். முதல்ல கண்டிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடிய அனைத்து முடிஞ்ச வரைக்கும் 99% காரைக்காலில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் 7.5 சனி அவரை போய் பார்த்து, தர்பாரண்யேஸ்வரரை பார்த்து நலத்தீர்த்தத்தில் குளித்து அவருக்கு அபிஷேகம் செய்து, உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து அன்னதானம் செய்யும் பொழுதும், கல்விக்கான உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுதும், மாதா மாதம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கல்வி உதவி செய்ய முடியாதா செய்யும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை பார்க்கும் என்பதில் ஐயப்பாடு தேவையே இல்லை. என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.